இந்த ஆம்பில் நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், 5 சேனலுக்கு என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறோம், சப் ஆம்பிளிஃபையர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மரு 24 வோல்ட்டு 10 ஆம்பியரில் போட்டிருக்கோம். 24x2 24 12 3 ஆம்ப்ஸு 0 3 ஆம்ப்ஸு இந்த பவர் சப்ளையில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரான்ஸ்ஃபார்மரோட டேப்பிங்கு அதுதான். 3 டேப்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம். 2.5 இன்ச்சு கோர் டெப்த்து, டைப் 3 ட்ரான்ஸ்ஃபார்மரு, இன்னர் செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ஸு, ஃபைவ் சேனலுக்கு மார்ட்டினோட குவாசி காம்ப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு மார்ட்டினோட குவாசி காம்ப்ளிமெண்ட்ரி தான். இது ரெண்டையும் பீட்டீல் பண்ணி மேலே 3 அவுட்புட்டாக கொடுத்துருப்போம். சப்வூஃபருக்கு ஒன்று பீட்டீலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா பேரலாக 2 சப் யூஸ் பண்ணிக்கலாம். 2 12 இன்ச்சு இல்லாட்டி டபுள் மேக்னெட்டில் ஒரே 12 இன்ச்சு மேலே யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் மேக்னெட்டில் 2 12 இன்ச்சு வந்து கீழே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து 5 சேனலுக்கு 10 இன்ச்சு வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 8 10 இன்ச்சு வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து 10 இன்ச்சு தான் கேட்டிருக்காங்க இந்த செட்டில். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கில் ஆக்ஸ் இன்புட்டு 5.1 சேனலுக்கு அனலாக் ஆக்ஸ் இன்புட் கொடுத்துருக்குறோம். பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறனால பேரலல் அவுட்புட்டில் ஒரு சிக்னலுக்கு ஒரு சிக்னலுக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கும். நம்ம டூயல் வாய்ஸ் ஸ்கேல் சப்வூஃபர் யூஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு சிக்னல் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாகவும், இன்னொரு சிக்னல் மட்டும் ஃபேஸ் மேட்சிங் மாற்றி கொடுக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறது நான் சப்வூஃபரோட ஃபேஸ் மேட்சிங் தான் சொல்கிறேன். ஒரு சிக்னலுக்கு இன்னொரு சிக்னலுக்கு 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டட் இருக்கும். அதனால் ஒரு சிக்னலுக்கு ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இன்னொரு சிக்னலுக்கு ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா தான் அந்த சப்பு வந்து கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.